ஒழிப்பேன், திமுகவை அழிப்பேன், திமுகவை ஒழிப்பதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம், நான் தான் அடுத்த சிஎம். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன்ற மாதிரி நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு 10 பேர் சுத்துறாங்க. இந்த இந்தி திணிக்கப்பட்டனால தென் இந்திய மாநிலங்களை விட வட இந்திய மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு ஹரியானாவினுடைய தாய்மொழி ஹரியான்வி, பீகாரினுடைய தாய்மொழி பீகாரி, ராஜஸ்தானினுடைய தாய்மொழி ராஜஸ்தானி, உத்தரப்பிரதேசத்தினுடைய தாய்மொழி போஜ்புரி. இப்போ இவர்கள் எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் அந்த மாநிலத்தினுடைய பள்ளிகள்ல இந்தி முதல் மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. அவர்களுடைய தாய்மொழி 3வது மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. சிறிய சிறிய மொழிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமலே அழிந்து போயிடுச்சு. 15 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் நம்முடைய தகுதிக்கும் தரத்திற்குமான தேவை குறைந்தபட்சம் 10 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இதை தர மறுத்தால் ஒன்றிய அரசினை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கட்சி வேறுபாடுகளை கடந்து நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் தமிழ்நாடே படை திரண்டு நிற்கும் என்பது நிதர்சனம். கல்வி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற ஐஐடி நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்ன சொல்றாருன்னா, மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்றாரு. அதுதான் உங்கள் நாகரிகம் என்றால் அந்த கேவலமான நாகரிகம் நமக்கு தேவையில்லை. தேவையில்லை, அந்த அயோக்கியத்தனமான நாகரிகம் நமக்கு தேவையில்லை. இப்போ எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் முன்னாடி ஒரு 10 மைக்க வச்சுட்டு கொடுக்கிற முதல் பேட்டியில சொல்ற முதல் வார்த்தை திமுகவை ஒழிப்பேன், திமுகவை அழிப்பேன், திமுகவை ஒழிப்பதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம், நான் தான் அடுத்த சிஎம். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன்ற மாதிரி நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு 10 பேர் சுத்துறாங்க. ஏன் இத்தனை பேர் திமுகவை எதிரின்றாங்க? யோசிச்சு பார்ப்போமா? இன்னைக்கும் நீ சின்ன சாதி நான் பெரிய சாதி என்று சாதியின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதை திமுக தான் எதிர்த்து போராடும். நீ சின்ன மதம் நான் பெரிய மதம் என்று மதத்தின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதை எதிர்த்து திமுக மட்டும்தான் போராடும். நீ பெண் நான் ஆண் என்று பாலினத்தின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதையும் எதிர்த்து திமுக மட்டும்தான் போராடும். இவ்வளவு ஏன் நீ சின்ன மொழி, என்னோட மொழிதான் ரொம்ப பெரிய மொழி என்று இந்தியை படிக்க நம் மீது திணிக்கிறார்களே, இந்த மொழி ஆதிக்கத்தை எதிர்த்தும் திமுக மட்டும்தான் போராடும். நீங்க சின்ன மாநில அரசு, நாங்க பெரிய ஒன்றிய அரசு, அதனால நிதி கொடுக்க மாட்டோம் என்று இந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து திமுக மட்டும்தான் போராடும். திமுகவினுடைய லட்சியம் என்னமா? தன்னை எதிர்க்கிற அந்த அரசியல் கட்சியை எதிர்க்கிறதா, இல்ல அந்த ஒரு தனி நபரை எதிர்க்கிறதா? இல்ல, திமுகவின் லட்சியம் எல்லா வகையான ஆதிக்கத்தையும் ஒழிப்பதுதான் அன்றும் இன்றும் என்றும் திமுகவின் குறிக்கோள். அப்ப திமுகவினுடைய எதிரி அந்த 2000 ஆண்டு கால ஆதிக்கம். இந்த ஆதிக்கத்தினால் பயனடைகிற ஒரு அற்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் திமுக எப்பவுமே எதிரி. பாவம் என்கின்ற கல்லறைக்கு பல வழி, ஆனால் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. ஆதிக்கத்தினால் பிழைக்க நினைக்க 1000 கட்சிகள் தொடங்கலாம், ஆனால் அந்த ஆதிக்கத்தை எல்லாம் எதிர்த்து மக்களை காக்கும் ஒரே கட்சி திமுக. அதை காத்து நிற்கும் காவல் தெய்வம் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 1970 பிப்ரவரி 22 திருச்சியில ஒரு கழக மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு 5 முழக்கங்களை முன்வைக்கிறார். இன்னைக்கும் அந்த 5 முழக்கங்கள் தான் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நாம் போராடுவதற்கான தத்துவத்திற்கான ஊட்டச்சத்து. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. இந்த 5 முழக்கங்கள் தான் இன்றைக்கும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள், திராவிடத்தினுடைய சித்தாந்தம். இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு நம்முடைய செயல் திட்டம். இவை எல்லாமே இந்த 5 முழக்கங்களுக்குள் அடக்கம். உதாரணத்துக்கு இதோ அங்க நிக்கிற நம்ம அண்ணனுடைய கைபேசி கையை தவறி கீழே விழுதுப்பா. அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற அந்த கருப்பு சிவப்பு கொடி கீழே விழுந்தா அந்த தொண்டருடைய கை முதலில் கருப்பு சிவப்பு கொடியை தான் தாங்கி பிடிக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு எந்த அளவிற்கு கொள்கை பிடிப்பு இருக்கோ அதே அளவிற்கு அந்த இயக்கத்தினுடைய கடைகோடி தொண்டனுக்கும் கொள்கை பிடிப்பு இருக்கும் ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே திராவிட இயக்கம் ஒன்று மட்டும்தான். அந்த கொள்கையை நம் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் காவல் தெய்வம் தான் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். அண்ணா வழினா என்னப்பா? அது அன்பு வழி, எதிரிகளை கூட ஏற்றுக்கொள்ளும் ஜனநாயக வழி. குறுகிய காலத்தில் சட்டங்களாக திட்டங்களாக அவர் ஏற்றி வைத்த தீபங்கள் தான் இன்றைக்கு வளர்ந்து ஒளிர்ந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கலங்கரை விளக்கம். அவருடைய இருமொழி கொள்கை என்கின்ற உணர்வு பூர்வமான, சட்டப்பூர்வமான, அதிகாரப்பூர்வமான, பண்பாட்டு ரீதியான அந்த மொழி கொள்கையை நம் நெஞ்சங்களில் ஆழ விதைத்தவர் அண்ணா. அந்த மொழி கொள்கையை நம் நெஞ்சங்களில் ஆழ விதைத்தவர் அண்ணா. இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கறாங்கல்லம்மா, வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்காக போறாங்க. இன்னைக்கும் நம்ம மக்கள் நிறைய பேர் கார்ப்பரேட்ல, ஐடில, பேங்க்லன்னு வேலை பார்க்கறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாவினுடைய இருமொழி கொள்கை தான். நம்ம சிந்திக்க, நம் உணர்வுகளை வெளிப்படுத்த தமிழ் மொழி இருக்கிறது. இந்த உலகத்தோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வதற்கு பொது மொழியான ஆங்கிலம் இருக்கிறது. இதை தாண்டி மூணாவதா நமக்கு என்னப்பா தேவை? அறிவு தானே தேவை. பொறியியல், கணினி, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சாஃப்ட்வேர், ஏரோநாட்டிக்கல், இந்த மாதிரியான அறிவு தானே நமக்கு மூணாவதா தேவை. அப்போ இதை தாண்டி மூன்றாவதா நாலாவதா ஒரு மொழி நமக்கு தேவையில்லை. அதுவும் இந்தி நிச்சயமாக தேவையில்லை. நம்ம தமிழ் மொழியில இருக்கிற மாதிரியான சங்க இலக்கியங்கள், அகநானூறு, புறநானூறு, திருக்குறள் மாதிரியான எந்த சிறப்புமே இல்ல அந்த மொழியில. அப்ப ஏன் இந்திய நம்ம மேல திணிக்கிறாங்க? இப்போ இந்த நொடி இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில எந்த கண்டுபிடிப்பு நடந்தாலோ, இல்ல எந்த நிகழ்வு நடந்தாலோ, இல்ல எந்த சாதனை நடந்தாலோ, அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்மளோட செல்போன்ல வந்து அந்த தகவல் சேர்ந்து விடும். அப்போ இந்தியை திணிக்கிறதுனால அவர்களால் ஆங்கிலத்தை சுரண்ட முடியாது. நம் தமிழ் மொழியை சுரண்டுவதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி. இந்த இந்தி திணிக்கப்பட்டதுனால தென் இந்திய மாநிலங்களை விட வட இந்திய மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு ஹரியானாவினுடைய தாய்மொழி ஹரியான்வி, பீகாரினுடைய தாய்மொழி பீகாரி, ராஜஸ்தானினுடைய தாய்மொழி ராஜஸ்தானி, உத்தரப்பிரதேசத்தினுடைய தாய்மொழி போஜ்புரி. இப்போ இவர்கள் எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் அந்த மாநிலத்தினுடைய பள்ளிகள்ல இந்தி வந்து முதல் மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. அவர்களுடைய தாய்மொழி மூன்றாவது மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. இன்னும் நிறைய சிறிய சிறிய மொழிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமலே அழிந்து போயிடுச்சு. ஏன்? பக்கத்துல இருக்க கர்நாடகா மாநிலத்தை எடுத்துக்கலாம். அதனுடைய கடல் ஓரத்துல வசிக்கிற மக்கள் பேசுற மொழி துளு. இங்க இருக்கிற எத்தனை பேர் காந்தாரா படம் பார்த்திருக்கீங்க? அந்த படத்தினுடைய கடவுள் பேசுற மொழி துளு. அந்த மொழிக்கு என்று ஒரு தனி பண்பாடு, கலாச்சாரம்லாம் இருந்தது. இன்றைக்கு அந்த மொழி அழிவு நிலை பட்டியல்ல இருக்கு. இப்போ கர்நாடக அரசு நம்முடைய இருமொழி கொள்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்ணாவின் இருமொழி கொள்கையை வாளாகவும் கேடயமாகவும் ஏந்தி நிற்கும் நம் முதல்வருக்கு பின்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுமே படை திரண்டு நிற்கும். நம்ம மொழி கொள்கையில் எந்த அளவிற்கு உறுதியா இருக்கிறோம்? இன்னும் 100 வருஷத்துக்கு நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை பாதிக்க போற காவி அரசின், ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை நாம் எதிர்த்துட்டு இருக்கோம். இந்தி திணிப்பை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் எதிர்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழல்ல தான் தமிழ்நாட்டின் பட்ஜெட் வெளியாகி இருக்கிறது. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ மொழி கொள்கையில் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்ட ஒரே ஒரு எழுத்தை தான் நாம் முன்வைத்தோம். முதலில் என் விரல் பிடித்து என் அன்னை எழுதிய ஓரெழுத்து, கல்வி கற்க பள்ளிக்கூடம் செல்ல நான் பற்றிய என் தந்தையின் கை ஓரெழுத்து, பெரியார், அண்ணா, கலைஞர் ஏற்றி நம் கையளித்த கொள்கை தீ ஓரெழுத்து. கொள்கையில் உறுதி கொண்ட யாருனாலும் இந்த மேடையில் பேசலாம் என்று எங்களை இந்த கழகம் அழைத்தது வா எனும் ஓரெழுத்து. இது தாண்டா தமிழ்நாட்டின் ஆக சிறந்த பட்ஜெட் என்று அதனுடைய முகப்பில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்ட ஓரெழுத்து வரலாற்றில் நிலைத்து
அடுத்து நீடித்திருக்க போகும் பொன் எழுத்து. அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு. அந்த தம்பி ரொம்ப